ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி என்ற ஒரு தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தோஷம் என்பது வேறு, மகிழ்ச்சி என்பது வேறு. எல்லாமே நமக்கு இருந்து நமக்கு வருவது சந்தோஷம். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே அந்த தேவன் நம் கொடுத்த ரட்சிப்பை நம்பி மகிழ்ச்சியா இருப்பது, சந்தோஷம் இருப்பது மகிழ்ச்சி. ஒண்ணுமே இல்லை, அப்போ உங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் இயேசு கொடுக்கிற மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ சந்தோஷத்து மகிழ்ச்சி என்ன வித்தியாசம்? எல்லாமே இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்குது சந்தோஷம், ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனால் உங்க உள்ளத்துல இயேசு இருக்கிறார், பார்த்துக்குவார். நான் கவலைப்படுவதால் ஒண்ணுமே நாம் செய்ய போறதில்லை, அவர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கு பத்தியா, அதான் மகிழ்ச்சி. இப்போ உங்களுக்கு இருக்கிறது சந்தோஷமா மகிழ்ச்சியா? முகத்தை பார்த்தா தெரியலையே. கவனிங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் சந்தோஷம் தான், முகம் மலர்ச்சியா இருக்கும். இருதயத்தில் உன் மகிழ்ச்சி எல்லாம் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்லுவேன், ஆனா இருக்காது. கவனிங்க, நம்முடைய இருதயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு உறுப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். இந்த பிளாக் பர்த்னு சொல்றாங்கல்ல, இந்த பிளாக் பர்த் காரணமே அவங்க டிப்ரெஷன், மனக்கவலை. அப்படி வரும்போது அவங்க சிரிக்காம கொள்ளாம இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அதெல்லாம் அப்படியே கட்டியா மாறிடுமா. ஆண்டவர் அது பக்கத்திலே ஒரு உறுப்பு வச்சிருக்காராம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போது இது அது என்ன பண்ணுமா, பிரஸ் பண்ணுமா, போய் மகிழ்ச்சி உண்டாக்குமா. அதனால்தான் ஒரு அரை மணி நேரமாவது தனியா ரூம் எடுத்து அப்படியே சிரிச்சு அது இல்லையா. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் என்ன பண்ணுங்க, ரூம் அடிச்சுட்டு இல்லையா சிரி. இந்த பிளாக்லாம் ஒண்ணுலாம் போயிடுமா. அது பக்கத்துல ஆண்டு ஒரு உறுப்பு, கர்த்தர் நல்லவருங்க இல்லையா, பக்கத்துல அந்த உறுப்பு வச்சிருக்காரு அவரு. நம்ம சிரிக்க சிரிக்க அந்த உறுப்பு பலப்பட்டு அந்த இருதய ஓட்டத்தை தடை செய்கிற அந்த தடைகளை அது உடைக்குமா, போய் பிரஸ் பண்ணுமா, போய். புரியுதா? அடுத்த வாரம் உங்களுக்கு அந்த லாப் தெரப்பி செய்யப்படும் இல்லையா. ஆமா, கடைசியில நீங்க ஆர்டர் சிரிச்சு கிடைக்க வேண்டியதான். கொஞ்சமா ஒரு 5 மினிட்ஸ் கோயிலே சிரிச்சுட்டு போங்க இல்லையா. யாரு பார்க்கறாங்களோ, யார் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களோ கவலைப்படாத, அப்படி சிரி. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு என்னுடைய செய்தி வாசிக்கலாம். யூதா எழுதின புஸ்தகம். யூதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன். 24வது வசனம். வழுவாதபடிக்கு காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். இங்கே சொல்லுகிறார், வழுவாதபடிக்கு காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தை தான் மோசையும் அவருடைய சங்கீதத்தை சொல்றாரு. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. கவனிங்க, இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு வயசு லிமிட் வச்சிருக்கிறார். அவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70 வருஷம். only 70.
ரொம்ப ஹார்லிக்ஸ் போன்விட்டா இல்லையா, நல்ல அசைவம் சைவம்லாம் சாப்பிட்டு ஒரு ஒரு 5 80 75 அப்படியே ரொம்ப போனா ஒரு 80, அவ்வளவுதான் தோத்திரம். அதுக்கு மேலே உங்களுடைய ஆயுசு நாட்கள் இல்லை என்று வேதம் சொல்லுது. அதுக்கு மேல வந்தா கிருபை. அன்னைக்கு ஒரு டாக்டர் சொல்றாரு, கவனிக்கணும், 60 வயசுல நீங்க தடி ஊனாம நடந்தா அது கடவுளுடைய கிருபை. 65 வயசுல துணையே இல்லாம நடந்து போனீங்கன்னா அது தேவ கிருபை. 70 வயசுல இல்லையா, நீ சாப்பிட்ற சாப்பாடுலாம் உன் ஜீரண ஆகுதுன்னா அது தேவனுடைய அனுக்கிரகம். 75 வயசுல நீங்க துணை இல்லாம நடந்தா அது ஆண்டோடைய ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அதனால சொல்றாரு, 60 வயசுக்கு மேல நீங்க வாழ்றீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிரேஸ். 65 ஆண்டுக்கு மேல நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிரேஸ். 70 மேல நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிரேஸ் டைம். 75 மேல வாழ்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு கிரேஸ் டைம். ஆமா, சரி, இப்போ நம்ம பாயிண்ட் வந்துருவோம். என்னுடைய செய்தி தலைப்பு மகிழ்ச்சியான பரலோகம். மகிழ்ச்சியான பரலோகம். பரலோகம் கேள்விப்பட்டீங்க நீங்க எப்பயாவது? பரலோகம், பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அவர் சொல்றாரு கொஞ்ச காலம் தான். கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல், எல்லாம் எடுத்து படிங்க, பிலிப்பியர் புத்தகத்தை சொல்றார், வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் நான் சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறிவேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை. ஹலோ சிஸ்டர், பிரதர், கவனிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், அவங்க இந்துவா இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை என்னன்னா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்த உடனே நீங்க போய் கிறிஸ்துவுடனே கூட இருக்குதான் உங்களுக்கு ஆசை இருக்கணும். ஏன்னா கிறிஸ்துவோடு உனக்கு இருக்க ஆசை இல்லைன்னா அடுத்தது நரகத்துல பிசாசோடு நம்ம இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதான் பவுல் சொல்லுகிறார் இல்லையா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை, அது எனக்கு அதிக நன்மையா இருக்கும். எதுவுமே அதை விரும்புறீங்கன்னா கை வைத்து காட்டுங்க. விருப்பம் இல்லை, நோ யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொருத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். யாரோட கூட? நரகத்துல உனக்கு சந்தோஷம் கிடையாது, வேதனை நிறைந்த ஒரு இடம். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த பரலோக ராஜ்யம் தேவனோடு இருப்பது நமக்கு ஒரு ரொம்ப ஆசை. அதான் பைபிள் ஒரு அம்மா ஏசப்பாட்ட ஒரு விண்ணப்பம் செய்யறாங்க. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் நான் செய்கிறேன், சொல்லும் மகளே, எனக்கு 2 பிள்ளைகள் உமக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆமா, எனக்கு ஒரு ஆசை, அந்த 2 பிள்ளையும், ஒரு பிள்ளை முத வலது பக்கத்திலும் ஒரு பிள்ளை முத இடது பக்கத்திலும் பரலோகத்தில் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு அனுக்கிரகம் பண்ணுன்னு கேட்கிறாங்க. ஏன் அதுதாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலன் பவுல், கவனிங்க, அவர் தெசலோனிக்கேயர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் மற்றவர்களைப் போல துக்கித்து இருக்க எனக்கு மனதில்லை. ஏனெனில் எப்படி இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தாரோ அப்படியே இயேசுவுக்குள் மரித்தவர்களையும் அவர் உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவெல்லாம் பரலோகம் போக மாட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவங்களுக்கு அந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும்
நம்ம உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சுகம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. ஆனால் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நம்ம கிறிஸ்துவோடு இருக்கும்போது அந்த மகிமையான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையான அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று இங்கே இந்த வசனம் வாசிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் மகிமை உள்ள சன்னிதானத்துக்கு முன்பாக உங்களை மாசற்றவளாய் நிறுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். இதைதான் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இயேசு சொல்றாரு, கவனிங்க, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம். கவனிங்க, போன வாரம் அமெரிக்கா தேசத்திலே உள்நாட்டு சண்டை குழப்பம் ஆரம்பித்து விட்டது. சொல்லுகிறார்கள் 3வது மகா யுத்தத்துக்கான வழிகளை ட்ரம்ப் செய்கிறார் என்று போன வாரம் நியூஸ்ல கேள்விப்பட்டோம். 3வது உலக மகா யுத்தத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த உலகத்திலே நடைபெறும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்களாலும் 3ஆம் உலக மகா யுத்தத்தை பார்க்க மாட்டோம். அதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவருடைய மனவாட்டி ஆகிய சபையை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். கைதட்டி ஆண்டவர் புரியுதா? மகிழ்ச்சியான ஒரு பரலோகம், மகிழ்ச்சியான ஒரு பரலோகம். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலும் நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இவர்கள் யார்? 7ஆம் வசனம் வாசிக்கும் பார்க்கலாம். 7, 9 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரங்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான ஜன கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். ஸ்தோத்திரம். அப்புறம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? அந்த வசனத்தை தொடர்ந்து வீட்டில் வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு பெரிய தரிசனத்தை பார்க்கிறார். திரளான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதும் ஆராதிப்பதும் துதிப்பதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதுமாக இருக்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது மகா உபத்திரவத்திலே இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தை தோய்த்து வெளுத்திருக்கிறார்கள். இவர்கள் இனி பசி அடைய மாட்டாங்க, இனி தாகம் அடைய மாட்டாங்க. வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் இவங்களை சேதப்படுத்தாது. இல்லையா? சிங்காசனத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவங்களை மேய்த்து இவங்களை ஜீவ தண்ணீரண்டிலே நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்று அங்கே சொல்லுவார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அப்ப அந்த பரலோகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அங்க ஒரே ஆர்ப்பரிப்பா இருக்கும், ஒரே இல்லையா மகிமையா இருக்கும். அங்க பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, உஷ்ணம் கிடையாது இல்லையா? ஆட்டுக்குட்டி அங்க பளிங்கு கடல் இருக்கும், கண்ணாடி கடல் இருக்குதுன்னு பயில் போட்டிருக்கு. கண்ணாடி கடல் இருக்கிறதா, ரோடெல்லாம் தங்கமா இருக்குமா, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம எல்லாம் தேவதூதரை போல இருப்போமா? அல்லேலூயா. அங்க இந்த சரீரம் இருக்காது. எல்லாருக்குமே இல்லையா ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் இருக்குமா? நாம் எல்லாம் தேவதூதரை போல் இருப்போமா? அங்க கொள்வினை கொடுப்பனே கிடையாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு இடத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென்.
எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசை? உலகத்திலே பைபிள்லயே 2 பேர் தான் அந்த பரலோகத்தை பார்த்திருக்கிறாங்க. ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, இன்னொருவர் பவுல். பவுல் பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே தூதர்கள் பேசுகிற பாஷையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்துட்டார் அவர். பாக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அப்படி இல்லாம ஒரு ஆசை இருக்குன்னு தெரியல, ஆனா உன் ஆசை அதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே, இல்லையா? ஆமா, நாமும் ஆயத்தமாகி அவரோடு கூட போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்துக்கு நீங்கள் போகணும்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கிறது. சும்மா எல்லாரும் போயிட முடியாது. இப்போ எல்லாரும் அமெரிக்கா போயிட முடியுமா? எல்லாரும் அமெரிக்கா போக முடியுமா? முடியாது. அந்த இமிகிரேஷன் ஆபீஸ்ல போய், இல்லையா, உன்னை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். உன்னுடைய பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நோ நோ கோன்றான் வீட்டுக்கு. நாங்க எல்லா ப்ரிப்பரேஷனோடு தான் மலேசியா போனோம். என்னையும் என் மனைவி பார்த்து அவனுக்கு எப்படி தான் தெரிஞ்சல, எங்களை ஓரம் கட்ட உட்கார வச்சிட்டான். நாங்கெல்லாம் மனிதர்களுங்க. ஐயோ, நான் இந்த மலேசியாவிலே பிறந்தா இல்லையா? இல்லை, உன்னை பார்த்தா சந்தேகமாகுது, போய் அப்படி உட்காரன்ட்டான். எல்லாரும் அமெரிக்கா போக முடியாது. இப்போ அமெரிக்கா போகணும்னா விசா வாங்கணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், இல்லையா? ஆமா, அங்க இமிகிரேஷன் ஆபீஸ்ல உங்களுடைய எல்லா சர்டிபிகேட்டும் சரியா இருந்தாதான் உங்களுக்கு அவன் என்ன பண்ணுவான், விசா கொடுப்பான். இல்லைன்னா போயிட்டு வா நான் சொல்லி அனுப்பிச்சிடுவான். அதே போலதான் பரலோகத்துக்கும், இல்லையா, சில சில பேப்பர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார் உலகத்தில். விசா எடுக்கணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், இல்லையா? ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லாம் கரெக்டாக இருக்கணும், ஏஜ் சரியா இருக்கணும். ஆமென். போலீஸ்கார்ட்ட விசாரிப்பாங்க, போலீஸ்காரன் உனக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அப்புறம் தான் உனக்கு பாஸ்போர்ட்டே கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. முதல் கண்டிஷன், நீங்கள் அந்த மகிழ்ச்சியான பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் முதல் கண்டிஷன் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு பயம் என்னன்னா, அந்த கொரிந்து சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு நான் நியமிச்சிருக்கிறேன். கவனிங்க, இந்த உலகத்தில் கல்யாணம் நடக்கும்போது 2 பேருக்கு நியமிக்கிறோம், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் நியமிக்கிறோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனிங்க, கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. கிறிஸ்து யாரு? நம்முடைய மணவாளன். நீங்க யாரு? எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாரு? கற்பு உள்ள கன்னிகையாக. ஹல்லேலூயா. கற்பு உள்ள ஒரு கன்னிகையாக. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் எதிர்பார்க்க ஒரு காரியம் என்னன்னா, அந்த கற்பு உள்ள கன்னிகை. ஆமென் சொல்லுங்க. சபையாகிய நீங்கள் நான் எப்படி இருக்கணும்னா, கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்திருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏன்னா சர்ப்பமானது எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் உண்மையா நடக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய மனதை இந்த பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான்.
அவர்கள் ஒரு காலத்துல தெய்வத்தோடு நடந்தவர்கள் இன்னைக்கு தெய்வத்தை விட்டு தாண்டி இல்லையா அப்புறம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஏவாளை வஞ்சித்தது போல இல்லையா உங்கள் மனதும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ கவனிங்க, ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு காரியம் என்னன்னா, கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக, கற்புள்ள கன்னிகையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த அந்த கற்புள்ள கன்னிகையாக ஆமென் நீங்கள் வாழ வேண்டும். கற்புள்ள கன்னிகைனா உங்களை தீட்டுப்படுத்த ஒரு காரியம் உண்டானா 1 யோவான் 2 சொல்றாரு, உலகம், மாமிசம், பிசாஸ் 2:5. 1 யோவான் 2:5. உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூற கூடாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. கவனிங்க, இன்னைக்கு நம்ம கூட்டமா போய் சேர்ந்தது இல்ல உலகத்தோடு. உலகத்தோடு அங்கதான் சொல்றாரு, உன் கற்பு பிசாசினால் சூறையாடப்படுகிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூர்ந்தால் நீ கற்பு இழந்தவள் என்பதை பரலோகம் ஒத்துக்குது. ஏன்னா உலகம் உங்களை தெய்வத்தோடு இணைக்காது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் பைபிள் போட்டிருக்கு. தேவனால் பிறந்த எவனும், அப்போ அவன் பாவம், தேவனால் பிறந்த ஒரு பாவம் செய்யறானா அவன் உலகத்தோட போயிட்டான்னு அர்த்தம். ஆமென். இப்போ உலகன்னு இன்னும் எதை சொல்லலாம்? போ சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உலகலாம் சொல்லுங்க. உலகம், உலகம்னா என்ன? மாம்சத்தின் கிரியைகள், செல்போன், அப்புறம் லேப்டாப், கம்ப்யூட்டர். நீங்க அது ஓபன் பண்ணாவே சைடில் பேய் வருவீங்க பாருங்களேன். நீங்க கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிட்டாவே சைடில் ஒரு பேய் தான் நிற்கும் பாருங்க. அப்போ அது உலகம். ஆமா, நீ கொஞ்ச நாள் உத்து பார்த்தாவே உன் கற்பு காலி ஆயிடும், உன்னுடைய பரிசுத்தம் போயிடும், உன்னுடைய நீதி போயிடும், உன்னுடைய ஆவின் கனி போயிடும். புரியுதா உங்களுக்குலாம்? அப்போ உலகத்தில் உள்ளவைகளில் என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும். எப்படி பாஸ்டர் இருக்க முடியும்? அதுதான் கற்புள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதான் கற்புள்ள ஒரு வாழ்க்கை. பவுல் சொல்றாரு, மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் பாவம் நம்மை நெருங்கி நிற்கிறது. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தா பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். பாவம் எங்க நிக்குது? பாவம் எங்க நிக்குது? உன்னை சுத்தி நிக்குது. பாவம் ரொம்ப தூரத்துல இல்ல, உன்னை சுத்தி நிக்குது. இடம் கொடுத்தா அது உள்ள வந்துடும். இடம் கொடுத்தா உள்ள வந்துடும். புரிஞ்சிட்டீங்களா? இடம் கொடுத்தா உள்ள வந்துடும். அந்த பாவம் உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிறது. அதை நீ தள்ளிடணும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றது, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? ஏன்னா பாவம் ரொம்ப தூரத்துல இல்ல, உன் பக்கத்திலே நிக்குது. நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது உள்ள வந்துடும். ஆனா செபிக்கிற, உபவாசிக்கிற, ஆண்டவரை தேடுகிற இல்லையா, ஸ்தோத்திரம், உன் இருதயத்தில் வசனங்களை நீ ஃபில் பண்ணி வைத்திருக்கும் போது அது உன் கிட்ட வராது. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு இல்லையா, வசனமே உனக்கு விளக்கு, வசனமே உனக்கு பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்போ உன் இருதயத்தை ஃபுல்லாவே வசனங்களினாலும் ஜபங்களினாலும் இல்லையா ஸ்தோத்திரத்தினாலும் நிரப்பி இருக்கும் போது அவ்வளவு சீக்கிரம் பிசாசு உள்ள வராது. அததான் நீதிமன்றம் சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். அப்ப அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும்.
இந்த கடைசி காலம் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கவனிங்க, நீங்க ஒரு 30% முயற்சி எடுத்தீங்கன்னா அவர் 60% கிருபை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்க இந்த உலகத்துல ஒரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டபடினாலே இல்லையா, அதை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுவீங்க. ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, அங்கே ஒரு திருமணம் நடைபெற போகிறது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துட்டு அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். மனைவி யாரு? சபை. ஹலோ சிஸ்டர், பிரதர், மனைவி யாரு? நீங்க நானும் தான். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ஆமா, இப்போ ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணத்துக்கு ஆயத்தமாய் வருது இல்லையா? ஃபுல்லா மேக்கப், ஃபுல் மேக்கப். கற்பாக்கிற பொண்ணை சகப்பாக்கி விட்டுறான். சப்பியாக்கிற மூஞ்ச குண்டாக்கி விட்டுறான். என்ன பண்றான்னு தெரியல. ஏமா நீயா? ஆமா. அப்படியே வத்தலும் தொத்தலுமா இருப்போம்மா. அந்த பியூட்டி பார்லர்மா என்னை மாத்திட்டாங்க பாஸ்டர். அந்த ஒரு இரவு தான், மறுநாளும் உன் மூஞ்ச நீயே பார்க்க முடியாது. உண்மைதானே? சொல்லுங்க. ஆமாங்க, அன்னைக்குதான் நீ மனவாட்டி. ஆனா இந்த மனவாட்டி லாங் லைஃப் மனவாட்டி. இவ உடல் அளவுல மேக்கப் இல்ல, உள்ள அளவுல. அதுதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல சொல்ற அந்த சாராளை பத்தி போட்டிருக்கு. அவள் சாந்தம், அமைதி உள்ள குணம் அவளுக்கு ஒரு அலங்காரமா இருக்கிறது. அழியாத அலங்கரிப்பு. சாந்தமும் ஒரு மனவாட்டிக்கு இருக்க வேண்டிய அழகு என்ன தெரியுமா? அது அழியாத அலங்கரிப்பு. என்னது அது? சாந்தம். ஒன்று சாந்தம், 2 அமைதி உள்ள ஆவி, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. 3 இருதயத்திலும் மறைஞ்சிருக்கிற குணம். அதுதான் குணசாலியை கண்டுபிடின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ கோட்டான கண்டுபிடிச்சிடாத. குணசாலி இல்லையா? குணசாலி கண்டுபிடிக்கிறவன் யாரு? அவருடைய விலை இருக்க முத்துக்களை பார்க்கிற வெளியேற பெற்றதான். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, கற்புள்ள கன்னிகையா இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. இப்போ தாமரை இருக்கு. தாமரை எங்க இருக்கு? தண்ணியில் இருக்கு, குளத்துல இருக்கு. தண்ணி ஒட்டுமா? ஏன்? மீன் இருக்கு, அதுக்குள்ள உப்பு இருக்குமா? ஏன்? அது சுபாவம். புரியுதா? நீங்க மனவாட்டி, உங்களுக்குள்ள இந்த உலகம் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க. அப்போதான் அந்த மகிமையான சிங்காசனம் முன்பாய் நின்று, உண்மை அது ஒரு பெரிய பாக்கியம். அதுதான் நம்முடைய பரிசுத்தவாங்க நிறைய பேர் அந்த பாக்கியத்துக்காக இல்லையா எல்லாத்தையும் இழந்து அவங்க அதை பெற்றுக் கொண்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. அதனால இந்த உலகத்தை நீங்க வாழும் போதே அந்த கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து, இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. கற்புன்றதை நீங்க உலகமா யோசிக்க கூடாது இல்லையா? ஸ்பிரிச்சுவல் வெர்ஜினிட்டி. வெர்ஜின்னாவே அவ சுத்தமான அர்த்தம். ஆவிக்குரிய ஒரு கற்பு நமக்கு இருக்கணும். புரியுதா? அப்போதான் பரலோகமே என் சொந்தமே என்ற ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் அப்படிலாம் இல்லாம போயிட்டு, கிறிஸ்தவனா அது மறந்து விட்டது. யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் செத்த பிறகு அந்த மகிமையான சிங்காசனத்து முன்பாய் போய் நிக்கணும். அதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அங்க நிக்கும் போது நமக்கு ஆனந்த கண்ணீர் வருமா? இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்வு தந்தீரே. அங்க உனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வரும். என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே, உள்ளமெல்லாம் புழுகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது.
கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. எப்ப வர அந்த பாட்டு? பரலோகத்துல. அங்க அந்த மகிமையான சிங்காசனம் முன்ன நிற்கும் போது அங்கே பிதாவாகிய தெய்வம், குமாரனா இயேசு, பரிசுத்த ஆவியானவர், ஆயிரம் ஆயிரமான தேவ தூதர்கள் இல்லையா, அவங்க மத்தியில நம்முடைய முன்னோர் சண்டம் பரிசுத்தவான்கள்லாம் அங்க போய் நிற்பாங்க. இப்போ நம்மளும் போய் அங்க நிற்போம் இல்லையா. அந்த மகிமையான சிங்காசனம் நிற்கும் போது இல்லையா, அந்த மகிமையான சிங்காசனம் இருந்தமா இதெல்லாம் கொஞ்சம் காட்ட அவங்க பார்க்கட்டமே. அந்த பரலோகம் மகிமையான சிங்காசனம், சிங்காசனத்தில் மேல் வீற்று. அது ஒரு மகிமையான ஒரு இடம். நம்ம இப்பவே அதெல்லாம் பார்த்து ரெடி ஆயிடணும். அங்க தேவ தூதர்கள், அது ஒரு வித்தியாசமா இருக்குமா. அது வடதுபுறம் தான் இருக்குதான். வடக்குங்க இப்படியா இப்படியா, இது தெற்கு இல்லை, இது வடக்கு. வடபுறத்துல தான் இருக்குதா அது. ஹலோ, அப்போ நீங்க என்ன பண்ணணும், இப்படி போய் யூட்டர்ன் பண்ணி இப்படி போகணும். அது அவங்க எடுத்து போவாங்க. தோத்திரம் தூதர்கள் இருக்கிறாங்க, அவங்க எடுத்து போயிடுவாங்க. ஓகே, கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க. நல்ல ஒரு செய்தி. முதல்ல தேவன் எதிர்பார்க்கிறது கற்புள்ள கன்னிகையாய் நாம் இருக்க வேண்டும். உலகம் உங்களை என்ன பண்ணக்கூடாது, அதன் பக்கம் இழுத்துடக்கூடாது. புரியுதா? உலகம் இழுக்கும், ஆனா நீங்க அந்த பக்கம் சாஞ்சிராம பேலன்ஸ் பண்ணி இல்லையா ஆண்டவர் பக்கமா நிக்க கத்துக்கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை இல்லையா அந்த மகிமையான சிங்காசனத்துக்கு முன்பாய் கொண்டு போய் உங்களை நிறுத்தி உங்களை அழகு பார்ப்பார். இரண்டாவதாக ஒரு தரமான அல்லது ஒரு பூர்ணமான ஆவிக்குரிய ஜீவியம் உங்க வாழ்க்கையில இருக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். தரம். கிறிஸ்தவனா இப்படிதான் இருப்பான், அதான் தரம். இன்னைக்கு பாருங்க, தரமே இல்லை. 24 கேரட் இருக்கு, 22 கேரட் இருக்கு. அல்லேலூயா. கனி இருக்கா, ஆவிக்குரிய சுபாவம் இருக்கா இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, உப்பா இருக்கீங்களா, நீங்க வெளிச்சமா இருக்கீங்களா இல்லையா, கிறிஸ்தவனா இருக்கீங்களா அல்லது கிறிஸ்துவுக்குள் இருக்கீங்களா, இதெல்லாம் தரம் பிரிச்சு பார்ப்பார். பைபிள் போட்டிருக்கு இல்லையா, 2 கூட்டம் நிற்கும், ஒரு கூட்டம் செம்மறியாடு, ஒரு கூட்டம் வெள்ளாடு. தரம் பிரிப்பார் ஆண்டவர். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. செம்மறியாடு, அப்ப அங்க ஆண்டவர் தரம் பிரிப்பார். செம்மறியாடு ஒரு பக்கம், வெள்ளாடு ஒரு பக்கம். வெள்ளாட்டை பார்த்து செம்மறியாட்டை பார்த்து சொல்லுவாரு, பிதாவின் சந்தோஷத்துக்குள்ள போங்க. இந்த வெள்ளாட்டை பார்த்து சொல்லுவாரு, எல்லாம் நரகத்துக்கு போங்க. தரம் பிரிப்பார். ஹலோ ஹலோ. அப்போ நாங்க என்ன ஆண்டவரை பாவம் செய்துன்னு இந்த வெள்ளாட்டு மக்கள் கேட்பாங்களா? நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு ஆகாரம் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் அண்ணீனா இருந்தேன், நீ வந்து எனக்கு விசாரிக்கல. நாங்க எப்போ உங்களை அப்படி பார்த்தோம் கேட்போமா? இந்த சிறியில் ஒருவனுக்கு நீ என்ன செய்தியோ அது எனக்கே செய்தி. தரம் 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 பார்ப்பார் ஆண்டவர். தாளந்துகளை கொடுத்து உங்களை ஆண்டவர் தரம் பார்ப்பார். 5 தாளந்தா, 2 தாளந்தா, 1 தாளந்தா என்பதை குறித்து தேவனே தரம் பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி இருக்கணும்? தரமா இருக்கணும். அதுவும் செக்கினா அசம்பிளிக்கு நீங்க வரீங்கன்னா உங்களுடைய தரத்தை தேவன் அதிகமாகவே எதிர்பார்ப்பார். ஏன்னா இங்க அமாவாசை ஜபம் இல்லையா, அதிகாலை ஜபம், உபவாச ஜபம் இல்லையா, திறப்பின் வாச ஜபம், எல்லா ஜபங்களும் நடக்கிறது. ஏன்? உங்களை தரமாய் மாற்றுவதற்காக. நீங்கள் இவ்வளவு கூட்டத்துக்கு வந்தும் நீ தரமாகலனா நீயே பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இல்லையா. நீ வெள்ளாட்டு கூட்டமா செம்மறியாட்டு கூட்டமா நீ தான் பிக்ஸ் பண்ணிக்கணும். கவனிக்கணும் வாலிபர்கள், கவனிங்க இல்லையா. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு தம்பி தெரியும். அவனுடைய குணாதிசயம் என்னன்னா அப்பா அம்மாவை அடிக்கிறது. அப்பா அம்மாவை அடிக்கிறது. அவன் பாதி வயசுலேயே இறந்துட்டான்.
ஏன்னா பைபிள் சொல்லுது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். எத்தனை பேர் உங்க தகப்பன தாயை கனம் பண்றீங்க? எத்தனை பேர் உங்க அப்பாவும் அம்மாவும் அந்த அந்த முதியோர் எழுத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? நீ பரலோகம் போக மாட்டே. அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமா, சாகும்போது கடைசி காலத்தில் எங்க அம்மா என் கூட வந்தாங்க. மொத்தம் 12 பிள்ளை, நான் 10வது பிள்ளை. என் கூட தான் எங்க அம்மா இருந்தாங்க. சாகிற வரைக்கும் அவங்க மனசு நோக்காம நடந்து கொண்டேன். சாகும்போது சொன்னாங்க, நீ நல்லா இருப்படா. ஆமென், அல்லேலூயா. நல்லா இருக்கிற. 2009 எங்க அம்மா செத்தாங்க. 2020 தான் இந்த இடம் வாங்கணும். சோத்திரம். 2009 தான் அந்த வீடு கட்டி பிரதிஷ்டை போனோம். எங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் செத்தாங்க. டிசம்பர் மாதம் எங்க அம்மா சாகும்போது 31. ஹல்லேலூயா. தகப்பனின் தாயும் ஒரு நாளும் மனநோவும் செய்யாதீங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்கள அன்பா வச்சுங்க. ஏன்னா அவங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சம் உங்க மேல கசப்புட்டா நம்முடைய சந்ததிக்கு அது சாபங்களா வந்துடும். ஏசாவின் மனைவிகள் மனநோவா இருந்தாங்களா? அப்படி இருக்கவே கூடாது. மருமக மாமியார் கூட அந்த அந்த இதுல போயிடக்கூடாது. மருமகள் மாமியாரை குறித்து மனநோவு, மாமியார் மருமகள் குறித்து மனநோவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் குறித்து மனநோவு. ஒரு நாள் அப்படி இருக்கவே கூடாது. பிள்ளைகளும் பெற்றோருக்கு மனநோவு உண்டாக்கூடாது. உண்டாக்கிட்டீங்கன்னா தோத்திரம், வாழ்நாள் நீடித்திருப்பது கஷ்டம். புரியுதா? பிள்ளைகளும் பெற்றோரை மனநோவு பண்ணக்கூடாது, பெற்றோரும் பிள்ளைகளை மனநோவுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அதே போல இல்லையா, ஸ்தோத்திரம். மாமனாரோ மாமியாரோ, மாமியாரோ மாமனாரோ இல்லையா, வந்து வர பிள்ளைகளுக்கு மனநோவா இருக்கக்கூடாது, அவர்களும் அவங்க மனநோவா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இங்கிலீஷ்ல சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா. லா கிடையாதான், பிரதர் இன் லவ், சிஸ்டர் இன் லவ் அப்படிதான் சொல்லணும். அதான் கரெக்டான வேர்ட் அதானா? லானா சட்டத்தில் போயிடுமா? பிரதர் இன் லவ், சிஸ்டர் இன் லவ், ஃபாதர் இன் லவ், மதர் இன் லவ். ஆமா, நான் பாஸ்டர் புது பாடம் கத்துக்கிறீங்க, இதாங்க கரெக்ட். சிஸ்டர் இன் லானா, லானா என்ன? சட்டம். அப்ப சகோதர சட்டமா? நேற்று ஒரு ஊழியர் சொல்றாரு, இதுதான் சரியான ஒரு காரியம். லவ், லவ். ஆமென் சொல்லுங்க. அப்ப மாமியார் யாரு? மதர் இன் லா, லவ், லவ். மருமக யாரு? டாட்டர் இன் லா. அப்புறம் என்ன? அப்ப ஏன் சண்டை வருது? ஏன் ஒரு மாரியா பாக்குறாத? ஏன் ஒரு மாரியா பாக்குற? இன்னும் வெளிநாட்டு பூச்சி பாக்குற மாதிரி, பாம்பை பாக்குற மாதிரி, தேலை பாக்குற மாதிரி. உன் பொண்ணு நீ அப்படி பாப்பியா? உன் பொண்ணு நீ அப்படி பாப்பியா? என் செல்லம் பாஸ்டர். அது நேற்று சொல்றான், ஒரு பொண்ணு நிம்மதியாய் தூங்குற இடம் தாய் வீடுதானா? ஒரு பொண்ணு நிம்மதியாய் தூங்குற இடம் தெரியுமா? தாய் வீடுதானா? அதுதான் எடுப்பாது. புள்ள தூங்கட்டும், புள்ள. ஆனா இவன் மணி 5 ஏந்து டீ போடுறீ இல்லையா, காபி போடு, பிள்ளைங்க ஸ்கூல் பண்ணல. ஆனா அவன் நிம்மதியா தூங்குற இடம் தாய் வீடுதானா? என்ன சொல்றீங்க? உண்மை. அது பாத்திரமா இருங்க. ஹலோ, புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? அந்த தரம் இருக்கணும், தரம் இருக்கணும். நீங்க அடிக்கடி பெண்கள் திருமணமானவங்களும் போய் அந்த குணசாலி லிஸ்ட டெய்லி படிங்க. அங்க நம்ம எங்க தரம் குறைஞ்சிருக்கிறோம் பாருங்க. அவன் அதிகாலமே இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் செய்வாளாம். எத்தனை பேர் 6 மணிக்கு தான் உங்க வீட்டுக்காருக்கு பெட் காஃபி கொடுப்பீங்க? போய் சொல்லாம. தேங்க்ஸ் சிஸ்டர். ஒரு ஆளு தான், 2 ஆளு தான் கை தூக்குது. மற்ற அவர் தான் பாஸ்டர் போட்டு கொடுப்பாரு. நல்லா தூங்கும் பாஸ்டர். தோத்துறோம். நீ வெள்ளாட்டு கதல 6 மணி ஆனா டான்னு அவர் எழுந்து
சோமணி முடிச்ச பிறகு அப்படியே அப்படி கமன்னு ஒரு காய்ப்பாடு குத்தினா நீ இந்த தரத்துல வந்துடுவ. இல்லையா இல்லையா? 8 மணிலாம் டிஃபன் பண்ணிடுவீங்களா? 7 மணிலாம் டிஃபன் பண்ணிடுவீங்களா? தோத்துறோம். எத்தனை வீட்டுக்காரர் சாப்பாடு எத்தும் போறாரு, கேன்டீன்ல சாப்பிட்டுருங்க. அப்புறம் எப்படி சம்பளம் வரும்? அவர் கேன்டீனில் சாப்பிட்டா உனக்கு சம்பளம் எப்படி வரும்? காலமே எழுந்து இல்லையா சமையல் பண்ணி நல்லா அழகா செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவர் வீட்டு சாப்பிடு. அவர் சாப்பிடவே மாட்டார் பாஸ்டர். என் சாப்பாடே சாப்பிட மாட்டார். எப்படி சாப்பிடுவாரு இந்த மாதிரி இருந்தா? ஒரு அம்மா இந்த மேகி நூடுல்ஸ் பண்ணுனா நூடுல்ஸை கொலை பண்ணி சந்து சந்தா வெட்டி இந்த அல்வா மாதிரி கொடுக்குது. ஏசு ரத்தம் செய்யும். இதெல்லாம் இந்த தரத்துல வந்துடும். இந்த வெள்ளாட்டு தரத்துல வந்துடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தா இல்லையா? எண்ணெய் வேஸ்ட், மசாலா வேஸ்ட், நெருப்பு கேஸ் வேஸ்ட் இல்லையா? வெட்டி என்னது இந்த அல்வா மாதிரி இந்த இன்னொரு அல்வா. கடவுளே இயேசுவே இல்லையா? எங்க போய் அடிக்கிறதப்பா இதுங்களை வச்சுட்டு? ஆண்டவர் தரம் பிரிப்பார். உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உன் தரத்தை பார்ப்பாரு. தராசிரை நிற்கப்பட்டு குறை கண்டுட்டாங்கன்னா நீ இந்த வெள்ளாட்டு பக்கம் வந்துட வேண்டியதுதான். ஹலோ, புரியுதா இல்லையா? பரலோகம் ஈஸியெல்லாம் போக முடியாது. எல்லாம் சொல்றான் செத்தவொன்னு நம்ம பரலோகம் இவ்வளவு காரியம் இருக்கு. ஒண்ணு நீ கற்புள்ள கன்னியா இருக்கணும். ரெண்டாவது தரமுள்ள விசுவாசியா இருக்கணும். மூன்றாவது வீண் வார்த்தைகளை பேசவே கூடாது. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். வீணான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அந்நிய பாஷை பேசுறது வாயில கெட்ட வார்த்தை தாராளமா வருது. அவனை இவனை, அவனுக்கு பிறந்தவனை இவனுக்கு பிறந்தவனை இல்லையா? பிள்ளைங்களை பார்த்து சாக்கிட்டு புருஷன் திட்டம் பாருங்க. மூஞ்ச பாரு, அவங்க அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்குது. குணத்தை பாரு, அவன் குணம் மாதிரியே இருக்குது இல்லையா? இல்லையா? அந்த ஆள் அடிக்கிற போல இதை போட்டு முத்து முத்துன்னு மொத்தம் நரகத்தில் போயிடுவேன். ஏமா அந்த பச்சை பிஞ்சிங்க என்னமா பண்ணிச்சு? உனக்கு தைரியசாலி இருந்தா போய் அடியா, எதிர போய் அடி. அந்த ஆளை அடிக்கிறது உனக்கு 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 பலன் இல்லை. பெத்த பிள்ளை போட்டு மண்ணுங்களை போட்டு அடிச்சு கொள்ற நீ. நீ எல்லாம் இந்த வெள்ளாட்ட பக்கம் தான். வீண் வார்த்தை பேசக்கூடாது. பெண்கள் பேசுற வார்த்தையெல்லாம் கொஞ்சமா தான் இருக்கணும். ஆனா ஒருத்தர் சொல்றாரு, ஆண்கள் 10,000 வார்த்தை பேசுவாங்களாம், பெண்கள் 25,000 வார்த்தை பேசுமா ஒரு நாளைக்கு. அது என்ன பேசுமோ தெரியாது. இந்த மனுஷன் அது கூட பேச கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 200 வார்த்தை. அதான் வாங்க 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 ஆட்டோக்கு வாங்க வாங்க வாங்க, அவ்வளவுதான். வீட்டில் போனா சாமியார் தான். சோ கவனி, வீண் வார்த்தை பேசக்கூடாது. மனுஷன் பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்கணும். சும்மா இல்ல. ஏன்னா நீ பேசுற வார்த்தைலாம் தேவன் எழுதி கொண்டே இருப்பார். ஞாபகார்த்த புஸ்தகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுதா? தேவையில்லாத வார்த்தை பேசினா உனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மை கிடைக்காது. கவனமா பேசுங்க, கவனமா பேசுங்க இல்லையா? வீண் வார்த்தை பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, மற்றவங்களை குற்றப்படுத்துற வார்த்தை பேசாதீங்க, மற்றவங்களோட நோகம் பண்ற வார்த்தை பேசாதீங்க. அதெல்லாம் நியாய தீர்ப்பு நாள்ல வந்து நிற்கும். பேசக்கூடாது. நீ தரமான விசுவாசி இல்லையா? தரமான விசுவாசி. பேசக்கூடாது.
அவங்க பேசுனாங்கன்னா அவங்க கணக்கு கொடுக்க போறாங்க. நீ மேக்சிமம் நீ அமைதியா இருந்துட்டாவே போதும். பைபிள் அதான் சொல்லுது இல்லையா? பேசாமல் இருந்தாலே மூடனும் ஞானவான் எனப்படுவான். எத்தனை பேர் உடம்பு தினந்தோறும் காயப்படுகிறது? எத்தனை பேர் உடம்பு தினந்தோறும் காயப்படுகிறது? புரியல. எத்தனை பேர் சரீரம் தினந்தோறும் காயப்படுகிறது? அவர் சொல்றாரு 2 தட்டுனா தூங்குவா பாஸ்டர். அது வரைக்கும் அவன் பேசினே தான் பாஸ்டர் இருப்பா. 2 அடி வாங்கிட்டு பிறகு கம்முன்னு தூங்கிடா பாஸ்டர். அது கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணுவான்? மொன 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 உன்னை கட்டினா புரோஜனம், உன்னோட வாழ்க்கை பண்ண புரோஜனம், அப்படின்னா புரோஜனம், இப்படி என்ன புரோஜனம், அவனை பாரு, இவனை பாரு, இவனை பாரு, மாமா பாரு, அக்கா பாரு, தோத்திரம் பாரு. ஏமா எல்லாம் தெரிஞ்சானு கல்யாணம் பண்ணிட்டேன் இல்லையா? கல்யாணம் போதே இல்லையா உனக்கு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு என்ன வேலை செய்யற? இப்போதான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் 10 நிமிஷம் பேச விடுறாங்கல்ல. எங்கெல்லாம் அப்படி பேச விடவே இல்லை. இப்ப பேச விடுறாங்க. மாப்பிள்ளை பொண்ணுங்களான்னு கொஞ்ச நேரம் பேசணுமா? சொல்லுமா. ஒரு இடத்துல பொண்ணு என்ன உங்க பேர் என்ன, எங்க வேலை செய்றீங்க, எவ்வளவு சம்பாத்தியம், எவ்வளவு பிடிப்பு, எவ்வளவு வரும், என்ன சொத்து இருக்கு, பொண்ணு கேக்குதான். இப்ப எவ்வளவு அகந்து இருந்துச்சுன்னா ஒரு ஆம்பளையே கால் மேல கால் போட்டுக்கின்னு இல்லையா கேட்கும். எவ்வளவு சம்பாரிச்சா உனக்கு என்ன, 3 வேளை சோறு கிடைக்குதா இல்லையா, கட்டிக்கு போட கிடைக்குதா, கம்முன்னு வாய் மூடின்னு போயின்னு இருக்கணும். புரியுதா? புரியுதா? ஆமா. ஆதாம் ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியல அவரால். அதோட மூடியது எவ்வளவு பெட்டர் என்ன? ஆமா, அப்பா அம்மா இல்லாத பிறந்தவர் தம் பொண்டாடி ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியல. எப்படி உங்க வருஷத்துக்கு ஒரு புடவை கிடைக்குது இல்லையா? ஆமா பாஸ்டர், அந்த கிறிஸ்துமஸ்க்கு ஒன்று வாங்கி போடுவான் பாஸ்டர். பர்த்டேக்கு ஒன்று வாங்கி கொடுப்பான் பாஸ்டர். எப்படியோ 2 புடவை கிடைக்குது இல்ல? ஆதாம் அவளுக்கு அதோட கிடைக்கலையே. என்ன சொல்றேன்னு தெரியுமா? வீண் வார்த்தை பேசக்கூடாது. எல்லாவற்றுக்காய் தேவனை ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் குடும்பத்தை சண்டை வருது? தேவையில்லாத வார்த்தை தான். தவறே இருந்தாலும் நீ பேசாத, அவர் சொல்லிடு, அவர் பார்த்துக்குவார். நீ பேசி, ஏன்னா அதிகமான பேச்சில பாவம் பிறந்துருமா. அது அந்த வசனம் இருக்கு பாருங்க. சொற்களின் மிகுதினால் பாவம் பிறக்காமல் போகாது. நீங்க பேசினே இருக்கும்போது டக்குன்னு பாவம் வந்துடும். என்ன அந்த சிஸ்டர் ஒரு 3 நாளா பக்கமே வரல, பேசினு டாபிக் விட்டு டக்குன்னு நான் சிஸ்டம்ல போகும். நானும் தான் பார்த்துருக்கிறேன், அது கூட 3 வாரம் வரல. ஏதோ வீட்டுக்காரங்க அதுக்கும் சண்டை நினைக்கிறேன் இல்லையா? இது ஒரு மூக்கு ஒன்று வச்சு, கண்ணு ஒன்று வச்சு, காது ஒன்று வச்சு, வாய் வச்சு பெருசாக்கி பலூன் கட்டி தொங்க விட்டுரும். இப்படி தெரியுதுல்ல என்ன? 2 விரல் அங்க காட்டுது, 3 விரல் உன்னை காட்டுது இல்லையா? எது மெஜாரிட்டி? 3 தான் மெஜாரிட்டி. உன் கண்ணு இருக்கிற உத்தரம், அவன் கண்ணு இருக்கிற திரும்ப பார்க்காத, நீ குறை சொல்லாத, அது நம்ம வேலை இல்லை. சொல்ற, அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் எனக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க. நான் விழுந்தாலும் எழுந்தாலும் இல்லையா, நான் தெய்வத்துக்கு சொந்தம். குறை சொல்லக்கூடாது, வீண் வார்த்தை பேசக்கூடாது, கடினமான வார்த்தை பேசக்கூடாது இல்லையா? ஆமா, அன்பான வார்த்தை பேசுங்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, வெள்ளக்காரன் அடிக்கடி சொல்லுவான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. டக்குன்னு கட்டி விட்டு போயின்னு இருப்பான். ஒரு நாளைக்கு 100 முறை சொல்லுவானா ஐ லவ் யூ, லவ் யூன்னு. நம்மளுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டான். காலை ஏதோன்னு சொல்லுங்க ஐ லவ் யூ சொல்லுங்களேன். முன்னாடி புதுசா கேட்டக்கூடாது.
இது பாச சொன்னாரு அதனால சொல்றேன். என்ன புதுசா ஐ லவ் யூன்ற? உன் மனைவி தான் உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்னா. இதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. அவன் முன்னேற ஆசைப்படுறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற ஆசைப்படுறான். சேம் டு சொல்லிட்டு போ, இல்ல ஒரு சில ஸ்மைல் பண்ணிட்டு போ. உனக்கு சொல்றதுக்கு வாய் வரலாம், என்ன பண்ணிட்டு போ. ஆனா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. புரியுதா? ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளும் பரலோகத்துல நம்ம கணக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம அந்த மகிமையான சிங்காசனம் முன்மா நிக்க முடியாது. ஆமென். அடுத்ததாக நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும். இது ரொம்ப அவசியம். ஆண்டவர் நம்முடைய அந்தரங்கத்தை தான் பார்க்கிறவர். அவருக்கு ஒரு ஆள் தான் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை பார்க்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அந்தரங்கமான வாழ்க்கையில அவங்க கற்பு இழந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. மனசுல ஒரு ஆளு, வாழ்க்கையில் ஒரு ஆளு. ஒரு அம்மா ஒரு ஊர்ல இருந்துச்சான், 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்காங்க, ஒரே ஒரு ஆளு. அந்த அம்மா வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா கல்யாணம் பண்ணி போய் ஒரு இன்ஜினியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து புள்ள குட்டி எடுத்து பேரம்பெல்லாம் எடுத்துட்டு, இவரும் வயசாயிட்டு சரி நம்ம ஊர் போன இங்கே வாழ்துன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சிட்டோன்னே அந்த அம்மா தெருவில் உட்காந்து உரைக்கல குத்திட்டான். ஏதோ எக்ஸ்ன்னு வச்சுங்களேன். அதான் எக்ஸ், நல்லா இருக்கியா? நான் தான் உங்க கூட படிச்சேன்னு. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. சரி சந்தோஷமா இருக்க? எங்க சந்தோஷமா இருக்குது. எங்க அம்மா சொன்ன அந்த டாக்டர் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண நல்லா தான். அப்படி பாவி பேரும் பேட்டெலாம் ஏற்றிட்டியம்மா. அப்போ இது வரைக்கும் மனசுல என்ன யாரு? அந்த டாக்டர் தான் இருக்கிறான். இன்ஜினியரு உடம்பு சோதாக்கி போடுறதா இன்ஜினியரு. மனுஷர் யாரு? டாக்டர். இல்லையா? உங்க மனுஷர் யாரு இருக்காங்கன்னு அவர் தான் அறிவார். அந்த எக்ஸ், அந்த ஒய், அந்த இசட். யார் அந்த ஒய்? யார் அந்த எக்ஸ்? உங்க அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸ் யார்? அந்தரங்கம். தாவீது பாருங்க, அந்த அந்தரங்கத்தில் அவன் உண்மையா இல்லை. தேவன் கண்டுபிடிச்சிட்டார். அததான் சொல்றான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து பார்த்து என் சிந்தனைகளை புரிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குற வழியந்தா அது எல்லாத்தையும் அகற்றுங்க. அப்போதாங்க நீ மகிழ்ச்சியா பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். தவறுவது மனுஷிகம். அந்தரங்கத்தில் பிசாசு இல்லையா அந்த எக்ஸ கொண்டு வருவான். இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். இல்லையா? இருக்கிற ஆளோட சந்தோஷமா இரு. சிந்தி போன பாலுக்கு நீ கவலைப்பட்டா இருக்கிற பாலை போன குடிச்சு போயிடும். அந்த எக்ஸ் ஏன் நினைச்சுட்ட, அது பாஸ் அண்ட் பாஸ், அவ்வளவுதான், பினிஷ்ட். அது நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய பழைய மனுஷனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம்? நம்ம புதைச்சாச்சு. இந்த அந்தரங்க வாழ்க்கையில நமக்கு உண்மையா அந்த பரிசுத்தம் அவசியம். காயினை பார்த்து ஆண்டு கேட்கிற, உன் சகோதரன் எங்கப்பா? நான் அவனுக்கு காவலாளியா? அவன் தானே அடிச்சு கொண்டான். நான் அவனுக்கு காவலாளியா? அவன் அந்தரத்தை பார்க்கிற ஆண்டு இருக்கார் இல்லையா? அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதப்பா. சாபம், 7 தலைமுறைக்கு சாபம். ஹல்லேலூயா. உங்களுடைய அந்தரங்கத்தில் ஏசப்பா இருக்கணும். அதுதான் நமக்கு மனம் திரும்புதல். ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து இல்லையா, அபிஷேகம் பெற்று இல்லையா, ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா அப்டேட் ஆகினே இருக்கணும். அதான் சொல்றாரு, நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்க மனம் அதுதான் மனசு புதுசாகினே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அந்தரங்கத்துக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடணும். ஏசப்பா முன்னாடி அப்படியே நம்ம அறிக்கை பண்ணி விட்டுடணும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தான் அந்த மகிமையான சன்னிதானத்துக்கு முன்பாக மாசற்றோட நிற்பார்கள்.
அதுவும் மாசற்றோட நிக்க இயேசு உதவி செய்வார். ஏசப்பா ஒரு ரத்தத்தாரனை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் தவறுந்து உண்மைதான், எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தது உண்மைதான், எனக்கு ஒரு ஒய் இருந்தது உண்மைதான், எனக்கு ஒரு இசட் இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மனம் திரும்பி இருக்கிறேன், பிள்ளையா மாறி இருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இல்லையா என்னுடைய எல்லாத்தையும் மன்னித்து என்னை உங்களுடைய பிள்ளையாய் இல்லையா என்னை மாற்றி ஆசீர்வதியும் என்று கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கல்யாணம் ஆன பிறகு கூட ஒரு எக்ஸ் வரக்கூடாது உனக்கு. உன் மனைவிதான் கடைசி வரைக்கும். ஆமா, வேலை செய்யற இடத்துல ஒரு ஆளு, அங்க ஊருக்கு போற ஒரு இடத்துல ஒரு ஆளு, தோத்துறோம். இங்க நீ நல்லா இருந்துருவ, ஆனா செத்தா பரலும் வர மாட்டேன், செத்தா நரகத்தோடு போயிடுவேன். உண்மைங்க, உண்மை. ஏன்னா நம்முடைய அந்தரங்கத்தை அறிந்த ஒரு ஆண்டவர். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டு உன் உள்ளத்தை பார்த்துனே இருப்பாரு. உன் உள்ளத்தை பார்ப்பார் ஆண்டவர். நீ அதுக்காக மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்க அந்த மகிமையான அந்த மகிழ்ச்சிகரமான அந்த பரலோகத்திலே பிரவேசிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு காரியம், அந்தரங்கமான வாழ்க்கையிலே பரிசுத்தமாக இருங்கள். பிரசங்கி 12:14 சொல்லுகிறது, ரோமர் 2:14 சொல்லுகிறது, நம்முடைய அந்தரங்கங்களெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே எங்க கொண்டு வருவார்? நியாயத்திலே கொண்டு வருவார். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். புரியுதாமா? ரைட். அடுத்தது ஆவிக்குரிய நோக்கங்கள் சரியா இருக்கணும். உன் நோக்கம், தீய நோக்கம் பாவம். இன்னைக்கு தேதி 24 பாருங்க, தீய நோக்கம் பாவம் போட்டிருக்கோம் பாருங்க. நீதிமொழிகள்ல 24ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். அப்ப கவனிங்க, நம்முடைய நோக்கங்கள் தேவனுக்கு முன்பாய் சரியா இருக்கணும். ஆமா சொல்லுங்க. உன் நோக்கம் தவறாக இருக்குமானால் உன்னுடைய செயல்கள் தவறாக மாறிடும். உங்கள் நோக்கம் தீமையா இருந்தா உனக்குள்ள உருவாகும். புரியுதா? அதுதான் தீய நோக்கங்கள் ஒரு நாளும் உன் உள்ள வரக்கூடாது. ஏசா சொன்னா, அப்பா ஒரு நாள் செத்துருவாரு, அன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கொலை பண்ணுவேன்டா. தீய நோக்கம் செய்யக்கூடாது, அப்படி வரக்கூடாது. ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுக்கிறார்னா அவனுக்குள்ள நல்ல நோக்கங்கள் இல்லை. தீய நோக்கத்தை இடம் கொடுக்க கூடாது. தீய நோக்கம் பாவம். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பைபிள் பல பேர் தீய நோக்கங்கள் இல்லையா? 2 சாமுவேல்ல தாவீதுடைய ஒரு மகன் அம்னோன், அவனுக்குள்ள ஒரு தீய நோக்கம். அவன் தன்னுடைய சகோதரி மேல ஆசைப்பட்டு அவளை ரகசியமாய் வரவழைத்து அவளோடு கூட தவறான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அவளை கெடுத்துட்டான். அதனால அவன் அடிச்சு கொல்லப்பட்டான். தீய நோக்கம். இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா தீய நோக்கத்தோட தான் செயல்படுகிறது. தீய நோக்கத்தோட தான் செயல்படுது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க எந்த நோக்கத்தோடு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, இவன் எந்த நோக்கத்தோடு நம்ம கூட பழகுறாங்க, எந்த நோக்கத்தோடு இல்லையா, எல்லாமே நம்ம ஞானத்தின் பிள்ளைகளா இருந்து அவங்களுடைய நோக்கங்களை அறிந்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு உலகம் தீய நோக்கத்தோடு தான் போகுது இல்லையா? சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். எவ்வளவு சம்பாதிச்சா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, கொண்டு போக முடியாது. தீய நோக்கத்தோடு இல்லையா? ஆமா, போதும் என்ற மனசோடு நம்ம வாழணும் உலகத்தில். அவனை கெடுக்கலாமா, இவனை கெடுக்கலாமா, அவனை அழிச்சிடலாமா, அவன் சொத்தை அபகரிக்கலாமா, இவன் சொத்தை அபகரிச்சிடலாமா, இதெல்லாம் தீய நோக்கம். அது உனக்கு பாவம். செய்யாத. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா, அதை வச்சு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அதை தேவன் இல்லையா 30, 60, 100 மாத்திடுவார் ஆண்டவர் இல்லையா? ஸ்தோத்திரம். மற்றவங்க சொத்துக்களை நீங்க ஆசைப்படாதீங்க, மற்றவங்க பணத்தை நீ ஆசைப்படாத.
மற்றவங்களுடைய காரியத்தை ஆசைப்படாத, அதெல்லாம் தீய நோக்கம். மற்றவருடைய கணவருக்கோ மற்றவருடைய மனைவிக்கோ நீ ஆசைப்படாத. பாவம் பாவம். நீங்க பாத்தீங்களா, இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய தேசத்தில் பெருகி இருக்கிறது. அதனால பாருங்க, கொலைகள், கொள்ளைகள், சிறைசாலைகள். புரிஞ்சுட்டவங்களுக்கெல்லாம் தீய நோக்கம் வரக்கூடாது. என்னைக்கும் தீய நோக்கம் வரக்கூடாது. சர்ச்சை வரும்போது நல்ல நோக்கத்தோட தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா? இங்க வந்து உட்கார்ந்து செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, அங்க போய் அந்த ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறது, அதை அசுத்தப்படுத்துறது, அது உடைக்கிறது, இதெல்லாம் தீய நோக்கங்கள். இதெல்லாம் பாவம். தீய நோக்கம் வரக்கூடாது. ஆமே. நம்மளும் தேவனுடைய பிள்ளை இல்ல, நீங்க தரமான விசுவாசியா இருக்கணும், தரமான தேவ பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. உங்க கையில 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கரெக்டா கணக்கு கொடுக்கணும். ஆமா சொல்லுங்க. உங்களை எல்லாரும் நம்பணும். எத்தனை பேர் உங்க கணவர் உங்களை நம்புவாரா? அதனால என்ன நம்ப மாட்டான் பாஸ்டர், என் பிள்ளையை நம்புறான் பாஸ்டர், ஆனா என்ன நம்ப மாட்டான். நம்பிக்கைக்கு பாத்திரமா மாறுங்க, நம்பிக்கை பாத்திரமா மாறுங்க. உங்களை அவர் நம்பணும், உங்களோட தம் ரகசியத்துல அவர் பேசணும், சொல்லணும். பயமா இருக்கிற பேசுறதுக்கு. இவ என்ன எல்லாம் முடிச்சு போட்டு விட்டுவாளோ, என்ன குழப்பவாதியா இருப்பாளோ. சோ தரம். மரியாள் தம் பிள்ளை குறித்து சொல்ல எல்லா வார்த்தையும் அவர் இதயத்திலே வைத்திருந்தாள். அல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? புரிஞ்சிட்டீங்களா? ஆமா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்ல. அப்ப உங்க நோக்கம் எப்படி இருக்கணும்? கலாத்தியர் 6:7-8 வாசிங்க. நோக்கத்துக்கு மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று மாம்சத்துக்கென்று விதைத்தால் மாம்சத்துக்கென்று அழிவை நீ அறுப்பாய். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை ஆகும். ஆமென். அப்போ தீய நோக்கம், தீய நோக்கம் நமக்கு இருக்கு. அந்த தீய நோக்கம் தான் நீ பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. பைபிள் போட்டிருக்கு, கடைசி நாளில் மனுஷகுமார் என்ன பண்ணுவாராம், கோதுமையும் பதரையும் தனித்தனியாக பிரிப்பாராம். இப்போ எல்லாமே வளருகிறது, எல்லாத்தையும் வளர விட்டுட்டு அந்த அறுப்பின் நாள் என்ன பண்ணுவாராம், கோதுமையும் பதரையும் தனித்தனியாக பிரிச்சு வரான் ஆண்டவர். நீ கோதுமையா இருக்க போறியா பதரா இருக்க போறியா என்பதை அன்னைக்குதான் தெரியும். ஆமா சொல்லுங்க. இருக்காமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவர் கோதுமையும் பதரையும் தனித்தனியாய் பிரிப்பார். களை வளரட்டும், களை வளரட்டும். சாத்தான் களையை விதைச்சிருக்கிறான், வளரட்டும், பிடுங்கிடாத. ஏன்னா பிடுங்கும் போது நீ நல்ல பயிரையும் பிடுங்கிடுவே, அதனால வளர விட்டுடு. அப்போது எடுத்துட்டீங்களா? அறுப்பு காலத்திலே நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்திலே வையுங்கள் என்பேன் என்று புரிஞ்சிட்டீங்களா? அப்போ நீங்க பதரா கோதுமை மணியா என்பதை தேவன் அன்னைக்குதான் பிடிப்பார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் களை கோதுமை எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் ஆண்டு தரம் பிரிப்பார். கோதுமை எது களை என்னன்னு அன்னைக்குதான் பிரிப்பார் ஆண்டவர். ஐயோ நான் போதகத்தை வெறுத்துட்டேன், போதகம் சொல்லி நான் கேட்கலன்னு சொல்லி அன்னைக்குதான் நீ ஃபீல் பண்ணுவேன். ஆமென். புரிஞ்சிட்டீங்களா? நல்ல நல்ல ஆவிக்குரிய நல்ல நோக்கங்கள் இருக்கட்டும், நோக்கங்கள் இருக்கணும். தீய நோக்கத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பிசாசு தீய நோக்கத்தை கொடுத்துனே இருப்பான். நீ இடம் கொடுத்துட்டீனா உன்னை தவறான வழி கொண்டு போயிடுவான். ஆமா ஆமா. கடைசியா சுபாவங்களிலே மறுரூபம் ஆகும். நம்முடைய சுபாவம், நம்முடைய சுபாவத்தில் நம்ம மறுரூபம் ஆகும். எத்தனை பேருக்கு கோபம் வரும்? முன் கோபம், அது உன் சுபாவம். வருமா? மாறிட்டானா? மாறிட்டான் இல்ல பாஸ்டர். நீங்க கோபம் வரும்போது உங்க கண்ணாடியில் மோச்ச பாரு. கோபம் வரும்போது கண்ணாடி மோச்ச பாருன்னா இல்லையா, பேய் மாதிரி இருக்கான்.
கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சைக்கு வர உங்க வாழ்க்கையில உங்க சுபாவங்கள் மாறி இருக்கா, மறுரூபம் ஆயிருக்கா? இல்லையே. அப்ப எப்படி நீ பரலோகம் போவ? நம்முடைய சுபாவங்கள்ல கொஞ்சம் மறுரூபம் இருக்கணும், மறுரூபம் இருக்கணும். ஆவின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, 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 நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம் இச்சையடக்கம். இருக்கா? நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவாலயத்துக்கு வரும் நோக்கமே நம்முடைய சுபாவங்களே மாற்றங்கள் வந்துனே இருக்கணும். போன வாரம் வரும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு, அதுல ஒரு சுபாவம். இந்த வாரம் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க, இப்போ ஒரு சுபாவத்தை, ஒரு மாற்றம். சில பேர் நான் நேற்றும் இன்றும் என்னைக்குமே மாற மாட்டேன் பாஸ்டர். அப்ப நீ இப்படியே ப்ராப்ளம் இல்லையா? கடைசி அறுவடை நாள்ல உன்னை கட்டி கட்டி என்ன பண்ணுவாரு, கொண்டு போய் அதான் சொன்னார் ஆண்டவரே, இப்போ வளர் விடு. என்னை மாற்றவே முடியாது தெரியுமா, நீ நான் யார் தெரியுமா? ஓகே ஓகே ஓகே, உன் சுபாவத்தை மாற்றம் வரணும் இல்லையா? அன்புல வந்துடணும், சந்தோஷத்துல வந்துடணும், சமாதானத்துக்குள்ள வந்துடணும், சாந்தத்துக்குள்ள வந்துடணும். நீடிய எதுவுமே நீடிய பொறுமை இருக்கு, நீடிய பொறுமை. அவர் என்ன திட்டினாலும் நான் அப்படியே அமைதியா இருப்பேன் பாஸ்டர். அந்த சுபாவம் இருக்கா? இல்ல. அப்போ தோத்திரம் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த கூட்டம்? பதறு. அன்பு அதுவும் கிடையாது. சந்தோஷம் சுத்தம், சந்தோஷம், சமாதானம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, அதுவும் கிடையாது. தயவு, என்ன தயவு பண்ணுவ? நற்குணம், நல்ல குணம் இருக்கா? நற்குணம், நல்ல குணம், நற்குணம். இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், உங்களை அப்டேட் பண்ணணும். அதான் சுபாவங்களே மாற்றம், பேச்சிலே மாற்றம், பார்வையிலே மாற்றம், நடக்கையிலே ஒரு மாற்றம், உடையிலே ஒரு மாற்றம், அன்பிலே ஒரு மாற்றம். இவங்க மாமனார் இருக்காரு, பேர் என்ன பேரு? விஜய ராஜசேகர். என் மருமவோ, என் மருமவோ, என் மருமவோ அவ்வளோ மாறி அடிச்சுக்குவாரு. யாரும் வேணாம் பாஸ்டர், மருமன் தான் போதும் பாஸ்டர். இப்படி ஒரு மாமனார் உடல் இருக்கிறாரா? அப்ப இந்த பொண்ணு சுபாவத்தை மாத்திட்டு, அவருக்கு ஏற்கனவே 5 பொண்ணு இருக்கு. இதான் என் பொண்ணு பாஸ்டர். அவருக்கு 5 பொண்ணு இருக்கு, இதான் என் பொண்ணு பாஸ்டர். நான் பொய் சொல்ல. ஏன்? சுபாவத்தில் ஒரு மாற்றம். அது உண்மையா செய்தா பொய்யா செய்தது கடவுள் அறிவா, தோத்தம். எப்படியோ அவர் மனசு என்ன பண்ணிட்டு கேட்ச் பண்ணிட்டு, பாஸ்டர் நீங்க நல்லதையும் சொல்றீங்க, இப்படி காலையும் மாறி விட்டு நான் என்ன பாஸ்டர் பண்ணுவேன்? சரி நல்ல வார்த்தை பேசுறீங்க, சுபாவத்தை மாற்றம் என் பொண்ணுன்னு எங்க அப்பா மாமனா சொன்னார் இல்லையா? தோத்திரம். ஏன்னா நடிக்க முடியாது. கெட்டிக்காரன் புழுவலாம் 8 நாள் தான். அந்த பொண்ணு நடிச்சிருந்தா அவர் அப்படி சொல்ல முடியாது. அவ என்கிட்ட ஆக்ட் பண்றா பாஸ்டர், என் சொத்துக்காக அவ ஆக்ட் பண்றா. அவர் சொல்ற இல்லை, என் மக பாஸ்டர். மருமக யார் தெரியுமா? மருவி வந்த மகள் தான் மருமகள். மருமகள் யாரு? மகளே மருவி வந்தவள். நம்ம சுபாவத்தை மாற்றம் இருக்கணும். நான் சொல்றேன், நம்ம சர்ச்சு பிள்ளைங்க எங்க போனாலும் சரி இல்லையா, அந்த ரூத்து நகோமி மாதிரி தான் இருக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாஸ்டர் முடியாது பாஸ்டர். அவளா பாஸ்டர் நகோமி, அவளா பாஸ்டர் நகோமி, அவளா பாஸ்டர் ரூத்து. இப்படி பேசி மன வேலைக்கு ஆகாது. நகோமி சுபாவத்தை நீ வரவழைத்துக்கொள். நகோமி சொல்றா, மகளே நான் உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனா?
ஸோ அவருடைய சுபாவம். அவன் சொல்றான், அத்தை சாவை தவிர வேற ஒண்ணு உங்களுக்கு எனக்கு பிரிக்கூடாது அத்தை. இப்படிலாம் உலக பைபிள்ல வாழ்ந்திருக்காங்களே, அம்மா கூட ஒத்து போக முடியல நம்ம ஆளு இல்ல. அம்மா கூட ஒத்து போக முடியுதா? ஹலோ, உங்க அம்மா கூட எப்படி ஒத்து போறீங்க? உங்க அம்மா கூட ஒத்து போக முடியல. எப்படி நீ மாமியார் கூட ஒத்து போவ? எப்படி மாமனார் கூட ஒத்து போவ? ஆனா மாமனாருக்கும் மருமனும் சண்டை வந்து எங்கேயும் பார்க்கல இல்லையா? ஆனா இங்கதான் பிரச்சனை. ஆனா வாங்க மாப்பிள்ள, வாங்க கர்த்தரையும் போயிட்டு வரலாம், வாங்க அப்படி தோம்பல கை போட்டுன்னு வண்டி ஏற்றின்னு போவான் மாமனார். என்னைக்கும் மாமனாரும் மருமகன் சண்டை வந்து நீங்க பார்த்துக்கிறீங்களா? இங்கதான் நடக்கும். ஏன்னு தெரியல. ஆனா நம்ம சபையில ஒரு மாற்றம் இருக்கணும். உங்களுடைய சுபாவத்தை ஒரு மாற்றம். கொஞ்ச நாள் தான் வாழ போறோம் இல்லையா? கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். உங்க சுபாவத்தை ஒரு மாற்றம். கவனிங்க, ஒரு கூட்டம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கூட்டம் நரகத்து ஒரு கூட்டம் போயிட்டு, பரலோகத்து ஒரு கூட்டம் போயிட்டு. நரகத்து போன கூட்டம் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு ஆண்டவரை கூப்பிட்டு, என்ன ஆண்டவரே, எங்களுக்கு நரகத்தை குத்துட்டீங்க, அவங்களுக்கு பரலோகம் குத்துட்டீங்க. இன்னும் அங்க சங்கம் ஆரம்பிச்சு இயேசுநாதர் கேள்வி கேட்டாங்களாம். இல்லப்பா, அவங்க சுபாவத்துல மாற்றம் இருக்குது, அதனால நான் என்ன சுபாவத்துல மாற்றம் இருக்குது நீங்க எங்களுக்கு காட்டுங்கண்ணா. சரிப்பா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு அண்டா சோறு, ஒரு அண்டா பிரியாணியும், பரலோகம் ஒரு அண்டா பிரியாணி குத்துட்டு எல்லார் கையும் கரண்டி போட்டு கட்டார் ஆண்டவர். எல்லார் கையும் கரண்டி போட்டு கட்டாரு. ஒரு சோறு சிந்தாம நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டாராம். நரத்துல இருக்கிறவன் பிரியாணி எடுத்து மடக்க முடியாதுல்ல, அச்சடிச்சு பார்த்தா முடியல. எஸ்டர் ஒருத்த வாயில ஒரு பருக்க போல. ஆனா பரலோகத்து போன ஆள் பாருங்க, இவன் எடுத்து ஆமாயில் வைக்கிறது, அவன் எடுத்து இவமாயில் வைக்கிறது, எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். சுபாவத்தை மாற்றம். ஆண்டவர் தான் காட்டினாராம், பாரு டே, நீங்க ஒருத்தன் கூட பிரியாணி ஒழுங்கா சாப்பிடல, எஸ் விட்டு போயிட்டீங்க. அது இவன் சொல்றானா, நான் வாய் வச்சு அவன் சாப்பிட்டு எனக்கு கொடுக்க போயிட்டு என்ன பண்றது? நரகத்தை போய் இந்த மாதிரி எண்ணமா? நீ நரகம் போறதுக்கே இதான் காரணம். அங்க போய் திருந்தன இல்லை நீ. உங்க சுபாவம் மாற்றம் இருக்கா? உங்க சுபாவத்தை மாற்றம் இருக்கா? உங்களை பார்த்து இல்லையா அக்கான்னு சொல்றாங்களா, ஐயோ அவளா, ஐயோ அவ சண்டைக்காரி கோபக்காரி. பைபிள் சொல்லுது அவ சண்டைக்காரியும் கோபக்காரியுமான. அப்படிலாம் இருந்தா நீ எங்க போக முடியாது? மகிமை உள்ள மகிழ்ச்சியான சன்னிதானத்துக்கு போக முடியாது. புரியுதா? புரியுதா? அப்போ டோட்டலா பார்க்கும்போது ஒருவரும் அந்த மகிமையான சன்னிதானத்துக்கு போவதற்கு உங்களுக்கு என்ன இல்லை. ஏன்னா நான் கேட்ட எந்த கேள்வியும் யாரும் முழுசா கை தூக்கல. 1-2 தான் அப்படி எப்படி இருந்துச்சு. அப்போ யாருமே இதில் சொல்லப்பட்ட ஒரு 7-8 பாயிண்ட்டுகளை ஒரு ஆளும் தகுதி இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இனியாவது மாத்திக்கும். என்னை மாற்ற முடியாது பாஸ்டர். தோத்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி ஒன்று வெள்ளாட்டு பக்கம் இல்லை பதிர் பக்கம். அப்படி ஆயிடாதம்மா, எனக்கு அவமானம். என்னை திட்டுவார். உன்கிட்ட கொடுத்தனே ஏன்டா திருத்தலன்னு என்னை திட்டுவார் ஆண்டவர் இல்லையா? அது தசமாம் கொடுத்துச்சு வாங்கி துட்டு ஏன்டா சத்தியம் சொல்லு கேட்பார் ஆண்டவர். அதனால் என் பேரை கெடுக்காதீங்க. என்ன ஆண்டவர் பனிஷ் பண்ணதுக்கு விட்டுறாதீங்க. எப்படியா மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. என்ன மனம் திரும்புவீங்களா? நான் சொன்ன அத்தனை காட்டிலையும் ஒரு மாற்றம் வரணும். ஆமே. தொடர்ந்து செய்தி டிவியில் வரும் இல்லையா? 10 முறை போட்டு கேளு. இப்பெல்லாம் கேட்டால் புரியாது. ஆமா, ஒரு மாற்றம் கூட இல்லையே எனக்கு, ஒரு மாற்றம் கூட இல்லையே. சர்ச்சுக்கு வந்து மாற்றம் வரணும். சர்ச்சுக்கு வந்த பிறகு மாற்றம் இருக்கல. இல்லை, வீட்டில் டெவில், சர்ச்சில் ஏஞ்சல், சர்ச்சில் ஏஞ்சல், வீட்டில் டெவில். எப்படி இருக்கும் வாழ்க்கை? கவனிங்க. ஏன் இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. ஏன்னா இங்க வந்த நிறைய புருஷமார் கோயில் வரவே இல்லை. ஏன்? அவ போற கோயில் நான் வரமாட்டேன்றான். ஏமா உங்க மாற்றத்தை பாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் குடும்ப கோயில், அவ வர கோயில் நான் வரமாட்டேன் மாஸ்டர்.
சரி அவ போற பர்வத்துக்கு நீ வருவீங்களா? அங்க நான் போயிடும் மாஸ்டர். அவ போக மாட்டான். அவரே அவன் சொல்றான் 2 பேர் பெட்ல படுப்பான்னு சொன்னீங்களே, அது ஒருத்தன் எடுத்துக்கொள்ள முடியும். அது நான் தான் பாஸ்டர், அவ கிடையாது. அந்த ஆளு சொல்றாரு. அந்த 2 பேர் யார் தெரியுமா பாஸ்டர்? நான் தான் பாஸ்டர். அவ கோயில்ல போய் லபலம்னு அடிக்கிறான். நான் வீட்டில் உட்காந்து அமைதியா இருக்கிறேன். ஏசுநாதர் என் கூட இருக்கிறார். உங்க வீட்டுக்காரு சரியா ஜட்ஜ் பண்றாரு. என்னால ஒண்ணுமே பேச முடியல. சரி நான் சோத்திரம் மட்டும் வந்துட்டேன் நான். ஏன்னா என்னோட அவன் சக்தி நல்லா தெரிஞ்சிருக்குது. 2 பேர் பெட்ல படுத்திருப்பாங்க. ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான் இல்லையா? ஒரு ஆள் கைவிடலாம். அது யார் தெரியுமா பாஸ்டர்? நான் பரலோகம் போயிடுவேன், அவ கைவிடும். அப்போ கூட அவ கூட பரலோகம் வரணும். அந்த ஆள் ஆசை கிடையாது. நம்ம சர்ச்சை அப்படி இருக்கக்கூடாது. குடும்பமா கோயிலுக்கு போயிடணும், குடும்பமா பரலோகத்துக்கு போகணும். சுபாவங்கள் மாறட்டும். கற்புள்ள கன்னிகையாய் மாறுங்கள். எண்ணங்கள்ல ஒரு மாற்றம் வரட்டும். ஆமேன் சொல்லுங்க. நம்மள ஏந்து நிற்கலாம். கேட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியான ஒரு நாள், மகிழ்ச்சியான குடும்பம் இல்ல, மகிழ்ச்சியான பரலோகத்தில் நம்ம இருக்கணும். ஆமேன். அதாங்க நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு. புரியுதா? இதெல்லாம் தற்காலிகம். நம்ம எத்தனை லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டினாலும் சரி, அதை நீங்கள் கொண்டு போக முடியாது. தேவன் நமக்கு ஒரு கை வேலை இல்லாத ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 சொல்றாரு, கை வேலை அல்லாத ஒரு வீடு அங்க கட்டிருக்காரு. அதுலதான் நம்ம இளைப்பாற போகிறோம், நம்ம பிரவேசிக்க போகிறோம் இல்லையா? காலமெல்லாம் அந்த ஆண்டோடு கூட நாம் இருக்க போகிறோம். நித்திய காலமாய் நம்ம அந்த தெய்வத்தோடு இருக்கிற ஒரு பாக்கியம். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள் இல்லையா? உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மக்களை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களுடைய உறவுகளை ஆயத்தப்படுத்துங்கள், உங்களுடைய இணைச்சான பந்துக்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஏன்னா அவங்க பரலோகம் போகலன்னா அடுத்தவங்க நரகத்துக்குள்ள போயிடுவாங்க இல்லையா? நம்ம கண்ணுக்கு முன்பாக இல்லையா நம்ம பார்க்குற ஒருத்தரோட நரகத்தோட போகக்கூடாது. கை உயர்த்தி, ஏசப்பா முதலாவது நாங்க குடும்பமா அந்த மகிழ்ச்சியான அந்த சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்கணும். நாங்க மாத்திரமில்லை, எங்களோடு கூட சேர்ந்து எங்கள் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த மகிமையான அந்த சன்னிதானத்துக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, அதுக்கு எங்களுக்கு கிருபத்தாருன்னு கேளுங்க. இயேசு வரப்போகிறார். தன் மனைவியாகிய மணவாட்டியை அழைத்து கொண்டு போக போகிறார். அதுக்குதான் கர்த்தர் உங்களை இந்த சபையில வைத்து உங்களை ரெடி பண்ணுகிறார், உங்களை ஜோடிக்கிறார், உங்களை சுத்திகரிக்கிறார், உங்களை தம்முடைய மணவாட்டியாய் அவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, எந்தன் இயேசு வருவார் என்று. காணக்குயிலின் பாபா மன்னவன் சிங்காரமாய் வருவார். வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் இயேசு என்னை தேடி வருவார் என்று. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. நீர் எந்த நேசத்தானே, நீர் எந்த நண்பர் தானே, நீர் எந்த நேசத்தானே, நீர் எந்த நண்பர் தானே. என்றென்றும் உங்கள் நன்மை என்னவென்று நான் சொல்லுவேன். வருகை வரை நான்
காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. ஆனக்குயிலின் காலம் இசைக்கின்றதே, மன்னவன் சிங்காரமாய் வருவான் என்று. கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே. கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கிறேன், நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுவேன். நீரென்றி நானும் இல்லை, நீதானே எந்த எல்லை. நீரின்றி நானும் இல்லை, நீதானே எந்த எல்லை. என்றென்றும் எந்த நாவால் உம்மையே பாடிடுவேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. தேடி வருவார் என்று. கானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவன் சிங்காரமாய் வருவார் என்று. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகரா யாரும் இங்கு இல்லையே. நீர் எந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. நீர் எந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டா என்றும் விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டா என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே வடுவாதபடிக்கு காக்கவும், மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவராய் நிறுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று பார்த்துமே. அப்பா, எங்க பலத்தினாலேயோ எங்கள் பராக்கிரமத்தினாலேயோ எங்களுடைய பரிசுத்தத்தினாலேயோ நாங்கள் ஆண்டவரே அந்த மகிமையுள்ள சன்னிதானத்துக்கு முன்பாக இருக்க முடியாது. அப்பா ஏசப்பா, எங்களை நீர் இன்னும் தகுதிப்படுத்தும், இன்னும் எங்களை மறுரூபப்படுத்தும், இன்னும் எங்களை பூரணப்படுத்தும். ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய மனவாட்டியாய் நாங்கள் அலங்கரிக்கப்பட, உம்முடைய மனவாட்டியாய் நாங்கள் ஜோடிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே எல்லாம் கேளுங்க, ஆண்டவரை கேளுங்க, எல்லாம் கேளுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல மத்திய வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே மகிமையான பரலோகம், மகிமையான உம்முடைய சன்னிதானம், மகிழ்ச்சியான உம்முடைய சன்னிதானம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அந்த மகிமையான சன்னிதானம், அந்த மகிமையான பரலோகம் ஆண்டவரே எப்படி இருக்கும் என்றும் நாங்கள் அதில் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு வேண்டிய தகுதிகளை குறித்தும் என் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லி தந்திருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருவசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, இதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இன்று இரவு முடி வருகை வந்தாலும் நாங்கள் குடும்பமாய் ஐயா உம்மை சந்திக்க தரிசிக்க நீர் எங்களை உம்முடைய வெளியேற்பட்ட ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க
மேல இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களை தகுதிப்படுத்தும், இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், இன்னும் எங்களை உம்முடைய மறுரூபத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நீர் தாமே தொடர்ந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதியும் அப்பா. ஸ்தோத்திரம். அவங்க மேல உம்முடைய கிருபையை ஊற்றும், நன்மையினால கிருபையை முடிச்சூட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை நிறைவாக்கும் அற்புதங்களை செய்யும். அவர்கள் உம்மை பூரண அழகு உள்ளவராய் பார்த்து ரசித்து ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தருடைய திருக்கரத்துல இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்க எதிர்பார்த்து வந்த நன்மைகளை நிறைவேற்றும், அவங்க செய்த பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. அவர்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. அவர்கள் எதிர்பார்த்து வந்த காரியங்கள் கைக்கூடி வர என் ஆண்டவர் இயேசு அனுக்கிரகம் செய்யும். குடும்பத்தில் ஒரு தேவ சமாதானத்தை கட்டளையிடும், அன்பை கட்டளையிடும் ஆண்டவரே, சந்தோஷத்தை கட்டளையிடும், ஆவின் கனிகளை கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. புறப்பட்டு போகிறார்கள், உங்களுடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிறந்த வாய்க்கு பண்ணுங்க. உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த வாரம் இந்த மாதத்தின் கடைசி நாளில் உம்மை தேடி ஆராதிக்க தொழுது கொள்ள எங்கள் உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆவியானவரே. இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் உள்ளத்திலிருந்து பிசாசை எடுக்காதபடிக்கு உங்க ரத்தத்துக்குள்ளாய் வேலி அடைப்பீராக சுவாமி. அந்த வசனங்கள் இரவும் பகலும் அந்த பிள்ளைகளோடு பேசி அவர்களை சாட்சியாய் நிறுத்தட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட்டு கடவர் என்பதே. அல்லேலூயா.